அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கவலை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம் அனைத்து கவலைகளும் ஒரு இரவில் தீர்ந்து விடாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஏங்கி தவிச்சிட்டு இருக்கோம். அப்படி நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் இரவோடு இரவாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இரவு நேரத்துல இந்த சூறாவை ஒரே ஒரு தடவை நம்ம ஓதினாலும் நம்மளோட ஒட்டுமொத்த கவலைகளையும் அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். இன்றைக்கு கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனை நியாமத்துக்களையுமே நம்ம மறக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அல்லாஹ் ஒரு சிலருக்கு ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுக்குறான். ஆனா ஒரு விஷயங்கள்ல அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய அளவுல ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட நிறைய பண வசதி இருக்கும். நிறைய அன்பான மனிதர்கள் கூட இருப்பாங்க. ஆனா சிலருக்கு பணம் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், கூட நல்ல மனுஷங்க இருக்க மாட்டாங்க. சிலருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், மனிதர்கள் இருப்பாங்க, ஆனா செல்வம் இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும், கவலைகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, கவலை இல்ல அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முடியாது. அதனால தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான தேவைகள, இன்னும் ஒவ்வொரு விதமான கவலைகளையும், பிரச்சனைகளையும் கொடுக்குறான். அது எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனா, நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கவலை வந்துச்சு அப்படின்னா சோர்ந்து போயிடுறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் நிறைய பேரு மத்தவங்க கிட்ட அத ஷேர் பண்ணுவாங்க. சின்னதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லும்போது, அது பெரிய பிரச்சனையா மாறும். அதுவே நிறைய சங்கடங்களையும், கவலைகளையும் கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம யாருக்கிட்ட அத ஒப்படைக்கணும் அப்படின்னா, நம்மள படைச்ச ரப்பு கிட்ட தான் அத ஒப்படைக்கணும். அப்பதான் நம்மளோட அத்தனை கவலைகளுக்கும் உண்மையான தீர்வு கிடைக்கும். இன்னும் நபிமார்கள் எல்லா நபிமார்களையும் எடுத்து பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் நமது ரசூலுல்லாஹ் இறுதி தலைவர் வரைக்கும் எல்லா நபிமார்களையுமே அல்லாஹ் சோதனைக்குத்தான் உள்ளாக்கப்பட்டிருப்பான். அதுவும் பல வருட சோதனைகள். அப்படி இருக்கும்போது சாதாரண மனுஷங்களான நம்மள அல்லாஹ் சோதிச்சு பார்க்க மாட்டானா? கட்டாயம் சோதிப்பான். அந்த சோதனைகளையும் திருப்பி அவனிடமே ஒப்படைக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நான் சொல்லப் போற ஒரு சூறா, நமது ரசூலுல்லாஹ் மிகுந்த கவலையோட இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறா. நபி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட காலத்துல இருந்து அவங்களுக்கு தீராத சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவங்களுக்கு துயரம் நிறைந்ததாக தான் இருந்தது. ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஆண் வாரிசே இல்ல அப்படின்னு கேலியும் கிண்டலுமாக மக்கள் பேசத் தொடங்குனாங்க. அப்போதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவ அல்லாஹ் இறக்குறான். அந்த சூறாவ நாமும் ஓதினால் நமது கவலையும் நீக்கப்படும். அந்த சூறா தான் குர்ஆன்ல சின்ன சூறாவான சூரா கௌசர். இந்த கௌசர் சூறாவ எப்படி எதற்காக ஓதினாலும் நமக்கு பலன் கிடைக்கும். இத செல்வத்துக்காக ஓதுனா அல்லாஹ் செல்வத்த வாரி வாரி வழங்குவான். கவலைக்காக ஓதுனீங்க அப்படின்னா கவலையின் வடு கூட நம்ம மனசுல இருக்காது. அந்த அளவு நம்மளோட மனச மகிழ்ச்சியா மாத்தி தரக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா. இந்த சூறாவ நம்ம ஓதுறதின் காரணமா இந்த உலகத்திலயும் நிறைய பலன்கள அடைய முடியும். இன்னும் மறுமையில கௌசர் அப்படிங்கிற நீரையும் நம்மால அருந்த முடியும். இந்த வசனத்துல நபியவங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரு பெரிய ஆறுதலையே சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது அவங்க கவலையா இருந்த சமயத்துல அவங்க கவலைக்கான விஷயத்தையும் அல்லாஹ் எதையுமே குறிப்பிடல. அதற்கு மாற்றமாக நான் உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கேன். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த நியாமத்தை பத்தி தான் பேசுறான். சிறப்பை பத்தி தான் சொல்றான். அப்ப இதிலிருந்து நம்ம என்னத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கவலை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அதை தாண்டி நமக்கு அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருப்பான். நம்ம அத சிந்திக்கணும். அத நம்ம உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இன்னும் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக அப்படின்னு. இந்த வசனத்தை நம்ம உணர்ந்தாலே போதும்.
நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற நியாமத்துக்களை நினச்சி நம்ம தொழுவோம், குர்பானி கொடுப்போம், நிறைய நல்ல அமல்களையும் நம்ம செய்யக்கூடியவங்களா இருப்போம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாகவும் நம்ம இருக்க முடியும். இந்த வசனங்களை நம்ம உணர்ந்தாலே போதும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் ஒவ்வொன்றையும் நம்ம நினச்சி நினச்சி அவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்படி நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால், சரியான நேரத்தில் சரியான இடத்துல நமக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் சரி, அதை வேறு மாதிரி யோசிக்க தொடங்குங்க. மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. ரப்பு கிட்ட சொல்லுங்க. அல்லாஹால திருக்குறான்ல இறக்கிய அருளிய இந்த சூரா கௌசரை நீங்க ஒரே ஒரு தடவை நீங்க ஓதுங்க. அல்லாஹ் உங்களோட கவலையையும் கண்ணீரையும் நீக்குவான். எவ்வளவு தாங்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் இந்த சின்ன சூறா போதும். உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுவும் இந்த சூறாவை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் ரப்புக்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க. விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லான்னு சொல்வீங்க இன்ஷா அல்லாஹ். இன்று முதல் இந்த சூறாவை ஓத தொடங்குங்க. அதுவும் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள். இன்றிலிருந்து இந்த சூறாவை ஓத தொடங்குங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவான். எனவே இந்த சூறாவை ஓதிட்டு அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் வேணும், இன்னும் குரானில் இருக்கக்கூடிய மொத்த சூறாக்களுடைய சிறப்புகள் வஜீஃபாவாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கித்தாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கித்தாபில் எல்லா விதமான சூறாக்களுக்கும் சிறப்பு இருக்குது. இன்னும் எல்லா விதமான தேவைகளுக்குமான வஜீஃபாக்கள் இருக்குது. எனவே இந்த கித்தாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.